ஆனா அவர் மனசுல நான் இடம் பிடிக்கவே இல்லையே. அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு இந்திரா. அக்கா, சில சமயம் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு நமக்கே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய சோதனை வரதா செய்யும். அப்பதான் நமக்கே நம்ம எவ்வளவு பலமா இருக்குங்கிறது தெரியும். இப்ப உனக்கு அந்த மாதிரியான ஒரு டைம் தான். இதெல்லாம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுட்ஸ். கண்டிப்பா சரியாயிரும்க்கா. ரோஷினி இவ்ளோ தைரியமா பேசுறத பார்த்தா அவர் அவளை விட்டுட்டு வரவே மாட்டாரா? அக்கா, கதிர் மாமா கண்டிப்பா உன்கிட்ட வரதான் போறாரு. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போது பாரு. அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்க்கா. நீ வருத்தப்படாம இரு ப்ளீஸ்க்கா. இந்த வீடே ஒரு பர்த்டே கூட நல்ல விதமா கொண்டாட முடியல. போதும் ராகினி, ஏதாவது ஒரு முட்டாள்தனமா செய்ய வேண்டியது, அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வருத்தப்பட வைக்க வேண்டியது. போதும். இதெல்லாம் என்னைக்குதான் நிறுத்த போறேன்னு தெரியல எனக்கு. மாமா, சும்மா நீங்க என்னையே திட்டிட்டு இருக்காதீங்க. இதோட இந்த பிரச்சனையை விடு ராகினி. இப்ப என்ன, ஆர்டர் பண்ண வந்துருச்சு, தூக்கி போட்டுட்டு போ, அவ்வளவுதான். நான் சொல்றேனேன்னு கோபப்படாதுக்கா. என்ன இருந்தாலும் கதிர் நம்ம வீட்டு பையன். ஏதோ தெரியாம செஞ்சுட்டான், அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? சித்தி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? இப்பதான் கதிர் வந்து நம்ம வீட்டு சிச்சுவேஷனே தலைகீழா மாத்திட்டு போயிட்டானே. அவன் மேல வச்ச அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே குட்டிச்சவராக்கிட்டான். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஏதோ கதிர் தப்பு பண்ணிட்டான், திரும்ப வர போறான். போனவ திரும்ப வரமாட்டான்னு நீங்களா முடிவு பண்ணிட்டா எப்படி? அவன் கண்டிப்பா வருவான். ராகினி போதும், நிறுத்திக்கோ. இங்க எல்லாரும் ரொம்ப வெறுத்து போயிருக்கோம். தயவு செஞ்சு உள்ள போ. இல்ல மாமா, ஆர்டரை கேன்சல் பண்ண மறந்துட்டேன். இப்ப கேக் வந்துருச்சு. நம்ம கதிர் இல்லனா என்ன? அத காவியா இருக்காளே, பாவம், அவ என்ன பண்ணுவா? இனிமே எல்லாத்துக்கும் அந்த கதிரை நம்பி யூஸே இல்ல. குளத்துல நாமளே இறங்க வேண்டியதுதான். அந்த காவியாவை நல்லா அழ வைக்கணும். அத நான் நல்லா பார்த்து கண் கூட ரசிக்கணும். அதுக்கப்புறம் தான் அங்க இருந்தே நம்ம கிளம்புறோம். வரேன் காவியா, வரேன். என்ன திமிரு உனக்கு? லீகலா நீதான் வைஃப்னு என்கிட்டே சவால் விடுறியா? புருஷன் தாலிய கட்டியிருக்கான்னு என்ன சீனு போட்ட? இரு, இன்னைக்கு அத மொத்தமா ஒழிச்சு கட்டுறேன். காவியா, வா வா வா, உட்காரு. நானே ஒரு ரூமுக்கு வரலான்னு நினைச்சேன். ஜூஸ் கொண்டு வர சொல்லட்டுமா? சுபா, சுபா. அத்தை, அத்தை எனக்கு வேண்டாம் அத்தை, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஏமா, என்னாச்சு? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? என்னமோ மனசே சரியில்லை அத்தை. அடுத்து என்னமோ நடக்க போகுதுன்னு ஒரே படபடப்பா இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. என்ன சொல்ற காவியா?
உடம்புக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. உடம்புக்கு என்ன, நீங்க தான் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறீங்களே, எந்த பிரச்சனையும் இல்ல. மனசுதான் அத்தை. புரியுது காவியா, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. அக்கா, நீ மாத்திரை போட்டியா? இல்ல. என்னக்கா நீ? என்ன காவியா, மாத்திரை எல்லாம் நேரத்துக்கு போடணுமா, சரியா? சரிங்க அத்தை. அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரவா? மனசுக்கு அமைதியா இருக்கணும்னு தோணுது. தனியாவா போற காவியா? நானும் வரட்டுமா? இல்ல அத்தை. அக்கா, இந்த மாத்திரையை போடு, நானும் கூட வரேன். 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் தனியாவே போயிட்டு வரேன். தனியெல்லாம் வேண்டாம் காவியா. உன்னை தனியா அனுப்பிட்டு நான் இங்க பயந்துகிட்டே இருப்பேன். இல்ல அத்தை, எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன். உனக்கு உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீ பத்திரமா போயிட்டு வா. ஹே காவியா, மயங்கி விழுந்துராத. என்ன பார்த்து நீ இவ்ளோ ஷாக் ஆவன்னு எனக்கு தெரியாம போச்சு. ரொம்ப வீக்கா இருக்க போலயே. நான் கூட நீ போன்ல பேசின பேச்சுக்கு ரொம்ப தைரியமான ஆளுன்னு தப்பு கணக்கு போட்டுட்ட. உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குடி. என்னைய பார்த்ததுக்கே நீ இப்படி மயங்கி விழுந்தா, அப்புறம் நான் எப்படி உன்கிட்ட பேசுறது? என்கிட்ட நீ பேச எந்த அவசியமும் இல்ல. என்ன பத்தி நீ கவலைப்படவும் தேவையில்ல. அச்சச்சோ, அடடா, நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்ட காவியா. நான் உன்னை பத்திலாம் கவலையே படல. நானே இங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு மயங்கி விழுந்து உனக்கு ஒண்ணு கிடக்கும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நல்ல நாள் அதுவுமா நாங்க வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். நாங்கன்னா நானும் கதிரும். அது புரியுதுல? அதான் நீ தைரியமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்ப அத குடுக்கலாமா இல்ல வீட்டுக்கு போயிட்டு பெரியவங்க முன்னாடி பாதுகாப்பா வச்சு கொடுக்கலாமா? நீ மயங்கி கீழே விழுந்துட்டீனா? சரி, இந்தா. நல்லா பாரு. ஆமா, உனக்கு படிக்க தெரியும்ல? மணமகன் கதிர், மணமகள் ரோஷினி. எனக்கும் கதிருக்கும் கல்யாணம். ஏய், அப்படியே மயங்கி கீங்கி விழுந்துடாத. என்னால உன்னை ஹாஸ்பிடலுக்குலாம் கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா எனக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. இப்பயாச்சும் உனக்கு உண்மை என்னன்னு தெரியுதுல? கதிர் இதுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தான். நானும் தான். இப்பதான் நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா இன்னும் சந்தோஷமாயிடுவோம். ஹே, சொல்ல மறந்துட்டேனே, ஹனிமூனுக்கெல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? எத்தனை வாட்டி தான் கல்யாணம் பண்றேன்னு வெட்டி சீனு காட்டிட்டே இருப்ப? என்ன, என் அக்காவை மிரட்டணும்னு ஒரே ஒரு கார்டு மட்டும் அடிச்சிட்டு வந்திருக்கியா? காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா என்ன? ஏய்,
அடிச்சு நிப்பாட்டு. சும்மா எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டு. நான் உன்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன அரை லூசா இல்ல முழு லூசா? எத்தனை முறை நீ கல்யாணம் கல்யாணம்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்ப? அதத்தான் நான் முன்னாடியே தடுத்து நிப்பாட்டிட்டேன்ல, நீ திருந்தவே மாட்டியா? இந்த முறை என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நீ என்ன இப்ப மிரட்டுறியா? ஐயோ ரோஷினி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடிச்சு இதெல்லாம் அடிச்சும் பார்த்தாச்சு, அசிங்கப்படுத்தியும் பார்த்தாச்சு, எதுக்குமே அசையலைன்னா அப்ப நீ என்னதான் ஜென்மம்? நீ எத்தனை முறை வேணா கல்யாணம் பண்ண போறேன்னு சீனை போடு, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா கிளைமேக்ஸ் மொத்தமும் ஏன் கையில. உனக்கு புரியுதா? உனக்கு வாண்டடா வந்து அசிங்கப்படணும்னு உன் தலையில எழுதிருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றது? இந்திரா, இந்த முறை உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீ இப்ப என்ன என்கிட்ட சவால் விடுறியா? உன்னை நான் இங்கே அடிச்சு தூக்கிடுவேன். இதனால என் மாமா ஃபேமிலிக்கு அசிங்கமா போயிரும் தான் நான் கொஞ்சம் அமைதியா போறேன். ஆனா நீ அதுக்காக அட்வான்டேஜ் எடுக்கலாம்னு நினைச்ச, அப்புறம் ரொம்ப அசிங்கமாயிரும். இந்த முறை அசிங்கப்பட போறது நானா நீயான்னு பாரு. அசிங்கத்தை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியுமா? அனுப்பணும். ஆனா என்ன, நம்ம 15 தானே உள்ள போவா. இந்த வீட்ல இருந்து நம்மளோட பையன் உள்ள போயிருக்கான்னா நம்ம வீட்டோட மனம் தாண்டா போகும். போங்கப்பா. இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வீட்டை கொண்டு வந்துட்டானே, அவனை நினைச்சாலே எரியுதுடா. நீங்க எல்லாரும் எனக்காக பேசுறீங்கன்னு தெரியுது. உங்க எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க என்ன மன்னிக்கணும். என்னைக்கும் என் புருஷன் மேல என்னால கம்ப்ளைண்ட் தர முடியாது. அவருக்கு என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல, அவரை விட்டு நான் விலகி போயிடுறேன். ஆனா நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். இப்படி ஒரு தங்கமான பிள்ளையை விட்டுட்டு போயும் இப்படி ஒரு கேவலமான ஒருத்திக்காக இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்காங்க. அவனை என்ன பண்ணலாம்? மாமா, இந்த பிரச்சனை இனி காலத்துக்கும் வராம இருக்கணும்னா அதுக்கு நம்ம வேற வழிதான் பண்ணணும் மாமா. நம்ம 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 கம்பெனி பேரை தான் கொட்ட எழுத்துல நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க. இதெல்லாம் யோசிக்காம நம்ம எமோஷனலா எந்த முடிவும் இங்க எடுக்க முடியாதது. இந்திரா சொல்றது சரிதான். எப்ப நம்ம கீழே விழுவோன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப நாமளே நமக்குள்ள அடிச்சு கூடாது. சரி, அப்ப என்னதான் சொல்யூஷன்? அவன் பாட்டுக்கு தைரியமா எல்லா ஸ்டெப்பும் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். நாம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். நிம்மதியை தேடி அண்ணி கோயிலுக்கு போனா அங்க வந்து அந்த பொண்ணு அப்படி பேசிட்டு போயிருக்கா. இங்க பாருங்கப்பா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? நாளைக்கு கல்யாணம் மட்டும் இங்கதான் வந்து நிப்பாங்க, அதுக்கும் நம்ம சும்மாவே இருப்போம். என்ன இந்திரா, நீ லாஜிக்காவா பேசிட்டு இருக்க? அவளுங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காளுங்க, நான் சொன்னல. ஏதாவது ஒண்ணு முடிவாகட்டும் ஹேமா, அப்பதான் நமக்கு பேச வசதியா இருக்கும். வேடிக்கை மட்டும் பாரு. இப்பதான் நல்லா பத்திருக்கு, நல்லா எரியட்டும். அப்புறம் நீங்க நடுவுல போய் ஆட்டத்தை கலைச்சு விட்டுருங்க. கௌதம், இப்ப பொறுமையா இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. 2ல 1 என்னன்னு பார்த்து அவளை இந்த ஊரை விட்டே துரத்தி ஆகணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அந்த ரோஷினியை நான் சும்மாவே விட மாட்டேன். ஜெயா, கொஞ்சம் அமைதியா இரு ஜெயா. மாமா, இந்த பிரச்சனை இனிமே காலத்துக்கும் வராம பண்ணணும்னா அதுக்கு நாம வேற வழிதான் பண்ணணும் மாமா.
என்னன்னு சொல்லுமா. என்னடி முக்கியமான நேரத்துல உன் ஸ்மார்ட்னஸ் காமிச்சாகணுமா? நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ராகினி, இந்திரா சொன்னா அது வேலிடா தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ண, என்ன சொல்றான்னு கேட்போம். நீ சொல்லுமா இந்திரா, கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மாமா, எனக்கு ரோஷினிய பத்தி நல்லா தெரியும். ஆரம்பத்துல இருந்து அவளை நான் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். அவ கதிர் மாமாவை என்னைக்குமே உண்மையா லவ் பண்ணல. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தானே. அவ காசுக்காக தான் கதிர் கூட சுத்திட்டு இருக்கான்னு அந்த மடையனுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஜெயா, கொஞ்சம் பொறுமையா இரு ஜெயா. நீ சொல்லுமா இந்திரா. மாமா, இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கதிர் மாமாவுக்கு தெரியாது. நம்ம யாராவது அதை எடுத்து சொன்னாலும் அவர் அதை நம்ப போறது இல்ல. வாட்? என்ன சொன்ன? ஃபேமிலி வேல்யூஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா? என்ன ரோஷி, மறுபடியும் ஆரம்பிக்காத. இதுக்கப்புறம் உன்கிட்ட என்னால சண்டை போட முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு தெம்பு இல்ல. ஃபேமிலி வேல்யூஸ் தெரியாதா? சண்டை போடுறேனா? என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ? என்ன நீ தேவையில்லாம எங்க வீட்டுல பிரச்சனை கொளுத்தி போட்டு வந்திருக்க. எத்தனை முறை யோசிச்சாலும் அது ரொம்ப தப்பா இருக்கு ரோஷி. அது நம்மள பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ண போகுது ரோஷி. அத சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு பொறுமையும் இல்ல. வேற நான் என்ன செய்யறது? எனக்கு ஒண்ணும் தெரியல. இத வேற எப்படி ஹேண்டில் பண்றது சத்தியமா எனக்கு தெரியல. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவ இப்படியே தான் புலம்பிக்கிட்டு இருப்பான். இப்போ சண்டை போட்டு ஏத்தி விட வேண்டாம். இப்போதைக்கு இவ அமைதியா இருந்தா போதும். சரி கதிர், பரவாயில்ல விடு. எனக்கு பொறுமை கொஞ்சம் கம்மி தான். ஆனா நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. நிஜமாவே சொல்ற, என்ன நம்பு. எனக்கு பயமா இருக்கு ரோஷி. என் வீட்டுல இத சாதாரணமா விட மாட்டாங்க. ஐயோ கதிர், அப்படிலாம் இல்ல. அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அதுல நீ தான் சஃபர் ஆவன்னு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே சார். வாங்க அப்பா, கௌதம். கூட்டு வந்துட்டப்பா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். கரெக்ட். தேங்க்யூ. அது வந்து வக்கீல் சார், ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கும். கௌதம் தம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, சரி பண்ணிக்கலாம். ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன இருந்தாலும் இப்படி எல்லாம் நடக்கும்னு இங்க யாருமே நினைச்சு பார்க்கல சார். ஜெயா, என்னங்க? நீ போயிட்டு நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரிங்க. அப்புறம் கௌதம், பா, செந்தில் என்ன வெற்றி என்ன கிட்ட எல்லாம் பேசிட்டப்பா. நீங்களும் அம்மாவும் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. டேய் கௌதம், ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி அம்மா எடுத்துட்டு வர டாக்குமெண்ட்ஸ் தவிர வேற ஏதாவது நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கொஞ்சம் கிராஸ் செக் பண்ண சொல்லு. நான் பேசுறேன்ப்பா. சார், அதாவது உங்களோட சிக்னேச்சர், மேடத்தோட சிக்னேச்சர் மட்டும் போதும். சரி, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க எதுவும் உரி பண்ணிக்க வேண்டாம். ஆரம்பத்திலிருந்தே எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். புதுசா எல்லாம் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீங்க என்ன பண்ணணுமோ அதை பார்த்து செய்யுங்க சார். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். பாரு ராகினி, கதிருக்கு நீ ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா அது நான் கேக்குற நிலைமையில இல்ல. நான் அவன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். சரிக்கா, எனக்கு எல்லாமே புரியுது. நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு தெரிஞ்சும் கதிர் இப்படி பண்ணிருக்க கூடாது. எனக்குமே கதிர் மேல ரொம்ப வருத்தம் இருக்குக்கா. அப்ப பேச எதுவும் இல்ல, விடு, நான் போகணும். அக்கா, ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு ப்ளீஸ்க்கா. சரி, என்னன்னு சீக்கிரமா சொல்லு. இப்போ கதிர் மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் விட்டுரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு.
நீயும் மாமாவும் யார பேச்சு கேட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. யாருக்கா அவ? அவ என்ன இந்த வீட்டோட லீகல் அட்வைசரா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவ யார் சொல்றதுக்கு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உனக்கு தெரியலக்கா. மாமாதான் அப்படின்னா நீயும் அந்த இந்திரா போட்டிருக்கிற மந்திரத்துல மயங்கி இருக்கியா? ஏய், நீ என்ன சொல்ற? இந்திரா யாருன்னு உனக்கு மறந்துருச்சா? அவ இந்த வீட்டுக்கு எப்படி போர்ஜரி ஃப்ராடுத்தனம் எல்லாம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கறத மறந்துட்டியா? இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னு மாதர் சங்கம் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்னெல்லாம் பேசுனா? இன்னைக்கு வந்து குடும்ப கௌரவத்தை பத்தி டயலாக் விட்டுட்டு இருக்கா. இத நீயும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க. என்னக்கா இதெல்லாம்? இந்திரா அப்பா அப்படி எல்லாம் பண்ணது நான் சரின்னு சொல்லவே இல்லையே. ஆமாக்கா, அவ என்னைக்குமே சரியில்லதா. இன்னைக்கு எப்படி நீ அவ சொன்னதை போய் நம்பி சொத்தை பிரிச்சு கொடுக்கற அளவுக்கு போனன்னு எனக்கே தெரியல. அவ சொல்றத கேட்டு இந்த குடும்பமே ஆடுற அளவுக்கு அவ ஏதோ மந்திரம் பண்ணி வச்சிருக்கா. ராகினி, நியாயத்தை யார் வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரிதான் நான் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன். இந்திரா சொன்னாங்கிறதுனால எல்லாம் இல்ல. இதையே சுபா சொல்லி இருந்தா கூட அது நியாயமா இருந்ததுன்னா நான் கேட்டிருப்பேன். நியாயமா? எதுக்கா நியாயம்? இதெல்லாம் அநியாயம்க்கா. ஏங்கா, இது மாமாவும் நீயும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து. இது கதிர் யாருக்கா? உன் பையன்கா. அவனுக்கு ஏதோ நேரம் சரியில்லை. வீட்டை விட்டு வெளியில இருக்கிற நிலைமை. ஏங்கா, கையில நகை சுத்தி வந்துருச்சுன்னு விரல வெட்டியா போட்டுறோம். என்னங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள காவியாவோட பங்க சாமி கிட்ட வச்சு கொடுத்துடலாங்க. என்ன சொல்றீங்க? தாராளமா ஜெயா. காவியா, இது உனக்கு சேர வேண்டிய பங்குமா. சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு இத வாங்கிக்க. கடவுளே, நான் வாழ்க்கப்பட்ட இந்த குடும்பம் பாசம், அன்பு, மரியாதைன்னு வாழ்ற குடும்பம். அந்த குடும்பத்துல என்னால சொத்து பிரிக்கிற நிலைமை வந்துருச்சேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. இவ்ளோ கஷ்டப்பட்டு இத செஞ்சதுக்கு அப்புறமாவது எல்லா ராசப்படியும் அவரு வீட்டுக்கு திரும்பி வரணும். இது என்னோட வேண்டுதல். என் வேண்டுதலை நீ நிறைவேற்றி வை சாமி. நான் என் நேர்த்தி கடனை செலுத்துறேன். அக்கா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். நீ வேண்டது நிச்சயம் நடக்கும். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இப்படி கலங்க வச்சிட்டியே கதர். நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். கண்டிப்பா அதை தடுத்தே தீருவேன். இந்தம்மா, என்ன ஆசை காவியா, நல்லா இருப்பா. நீ என்னைக்குமே நல்லா இருப்ப. அழாத. இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு நீ நல்லா இல்லன்னா இங்க யாருமே நல்லா இருக்க முடியாதுமா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பெத்த பையனால நீ இப்ப தனியா நிக்கிற. எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிருக்கோம். சொத்தை கொடுத்து உன் இழப்பை சரி பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு எங்களுக்கு தப்பா நினைக்காதம்மா. ஏதோ எங்களோட மனசு சமாதானத்துக்காக நீ இதை கொஞ்சம் வாங்கிக்கமா. நாளைக்கு
நாளைக்கு நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும் மாமா. நம்ம கண்டிப்பா போலாம். என்னமா சொல்ற? ஆமா மாமா, நாளைக்கு நம்ம எல்லாருமே அங்க போறோம். கல்யாணம் நிக்க போறத நம்ம வேடிக்கை பார்க்க தான் போறோம். சார், முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. ஐயர் கூப்பிடுறாரு, போலாமா? போலாமா சார்? நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க. இன்னொரு முறை மாப்பிளையா வந்து உட்கார்ந்துட்டீங்க. என்னால இதெல்லாம் பார்க்கவே முடியல. ஏங்க ஏங்க இப்படி ஒரு அநியாயத்தை பண்றீங்க? எவ்வளவு தைரியம் இந்த கதிருக்கு. நான் பெத்து வளர்த்த பையன் இப்போ நம்மள எதிர்த்துக்கிட்டு இப்படி பண்றானே. ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்றோம்னு நினைக்காம இப்படி பண்றானீங்க. காவியாவோட நடந்த கல்யாணத்தை விட கதிர் இந்த கல்யாணத்துல தான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. கவனிச்சீங்களா? நல்லா கவனிச்சேன். எல்லாம் அந்த ரோஷினியோட வேலையா இருக்கும். பாத்தியா அக்காவும் தங்கச்சி எப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு? கண்குள்ளா காட்சியா இருக்கு. கஷ்டப்பட்டு கிளம்பி வந்தது வருத்ததான். ரொம்ப தப்புடா கதிர். நீ பண்றது மன்னிக்கவே முடியாத விஷயம். இந்த கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது. நடந்துச்சுன்னா சாகுற வரைக்கும் ஒண்ணுன்னா என் அண்ணன் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். சார், எழுந்திருக்க கூடாது. ப்ளீஸ் உட்காருங்க. சார், மேடம் இப்போ வந்துருவாங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐரே, மாப்பிள்ளை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் மனையை விட்டு எந்திரிக்க கூடாது. என்ன தப்பு செஞ்சேன்? எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. இப்படி உங்களை பார்க்க வச்சிட்டீங்களே. என் புருஷ கல்யாண கோலத்துல வேற ஒரு பொண்ணோட பாக்குற கொடுமை இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது. ஏய், சாரி மேம். அறிவு இருக்கா? இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? இவ்வளவு அசால்ட்டா ஹேண்டில் பண்ற? சாரி மேம். இவ்வளவு காசு கொடுத்திருக்க, இப்படியா பிஹேவ் பண்ணுவ? சாரி மேம், வேணும்னு பண்ணல, ஸ்லிப் ஆயிடுச்சு மேம். கேர்ஃபுல். ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுனா உன் பேமெண்ட்ல நான் புடிச்சிருவேன்.
நம்ம வீட்டுக்கு சரியான ஆள் இவதான். பேசி பாப்போம். எதுக்கு நீங்க இங்கெல்லாம் வரீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் நாங்களே இங்க வரக்கூடாதா? வந்தா என்ன? நீங்க எந்த ஐடியால இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. உங்க ஆட்டம் எல்லாம் இங்க செல்லாது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவா செஞ்சிருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். அது என்னன்னா, நோ 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 நோ, எதுவும் சொல்லாதீங்க. உங்க இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னையும் கதிரையும் உங்களால பிரிக்கவே முடியாது. அந்த தெய்வீக காதல் பத்தி தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. கொஞ்சம் நாங்க என்ன சொல்ல வரோன்னு நீங்க 2 பேரும் முதல்ல வெளியே போங்க. உன்னோட நல்லதும் இதுல இருக்கு ரோஷினி. சொன்னா கேளு, எங்களை அலட்சியப்படுத்தாத. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். என் கழுத்துல கதிர் தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு எதுவும் யார்கிட்டயும் கேட்க இஷ்டமே கிடையாது. வெளியே போங்க. செம்ம காமெடி. வீட்டுக்குள்ள இருந்தே உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. 2 பேரையும் கதற விட போறேன். நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்களா? சிரிப்பா, நல்ல சிரி ரோஷினி. எப்பவும் நம்ம எதிரிய இவ்ளோ ஈஸியால எடை போடக்கூடாது. அந்த இந்திரா சாதாரண ஆளு இல்ல. உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டினப்ப கூடவா உனக்கு புரியல அவளை பத்தி? எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா நீ ஜெயிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கல்ல, அதுவும் இல்ல. அங்கேயும் உனக்கு பல்பதாமா. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி ஹேமா? புரியுற மாதிரி சொல்லணும்ல. பாவம் கல்யாண பொண்ணுல கன்ஃபியூஸ் ஆகுறேன். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என்ன சொல்லணும்? சொல்லிட்டு இடத்தை காலி பண்ணுங்க. இவ்ளோ ஆட்டிடியூட் எல்லாம் எங்க கிட்ட காட்டாத ரோஷினி. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுனால எங்களுக்கு எந்த யூஸும் இல்ல. ஆனா இத தெரிஞ்சுக்காம கதிரை நம்பி நீ தாலி கட்டிக்கிட்டனா நீதான் பிச்சை எடுக்கணும். எனக்கு என்ன தலை எழுத்தா? கதிர் இப்பவே நான் என்ன சொன்னாலும் கேப்பான். கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சுன்னா நாளைக்கே நான் போய் கேஸ் போட்டு சொத்து வாங்க தான் போறோம். கதிர் நான் என்ன சொல்றேனோ அதத்தான் அவன் கேட்பான். நல்ல கனவு கண்டுட்டு ஒரு சொத்து அங்க இல்ல. இப்போ இல்லாத சொத்துக்கு கேஸ் வேற போட போறியா? கதிருக்கு இனிமே அங்கிருந்து எதுவுமே வராது. நீ கதிரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுல சும்மான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் மூலமா ஏதாவது சொத்து வரும், கேஸ் போட்டு வாங்கிடலாம்னு நினைச்சு ஏமாந்து போயிடாத. அங்க சொத்தை பிரிச்சு கதிருக்கு ஒண்ணு இல்லாம செஞ்சுட்டாங்க. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நான் நம்பவே மாட்டேன். நீங்க அந்த இந்திரா அனுப்பின ஆள் தானே? இப்ப அழக்கூடாது. எப்படியாவது அக்காவை காப்பாத்தி ஆகணும். அழக்கூடாது.
நம்ம தைரியமா இருக்கணும். இவன் எங்க இருந்து போன் பண்றா? இந்திரா? ஹலோ, கொஞ்சம் அப்படியே பின்னாடி வா கௌதம். மாமா அத்தை கிட்ட எதுவுமே சொல்லாம கொஞ்சம் சீக்கிரமா வரியா ப்ளீஸ்? அப்படியா? சரி, இதோ வரேன். இதோ வரேம்மா. என்னாச்சு கௌதம்? கௌதம் எல்லாமே தப்பா போச்சு கௌதம். என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ அழுவுற? அந்த ரோஷினி சொத்துக்கு ஆசைப்பட்டு காவியாக்காவை கடத்திட்டா கௌதம். என்ன சொல்ற? அவ மணமேடைக்கு வந்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அதுக்குதான் நான் போலீஸ் கிட்ட போலான்னு அப்பவே சொன்னேன். நீங்க யாருமே கேட்கல. இப்ப பாரு. கௌதம் கௌதம் கௌதம், இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல கௌதம். இங்க பாரு, இந்த வீடியோ பாரு. அண்ணிய இங்கதான் இங்கேயோ கடத்தி வச்சிருக்கணும். கோவில் மணி சத்தம் கேக்குது. இங்கதான் எங்கேயோ கார்ல வச்சிருக்காங்க. கிளம்பி தூரமா போறதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். ஆமா கௌதம், நான் இப்பதான் அக்காவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதுக்குள்ள கண்டிப்பா ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க முடியாது கௌதம். இங்க ரோஷினி என்ன பண்றான்னு பாரு. ஓகேவா? அவளை விட்டுறாத. நான் அண்ணி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறேன். இல்ல கௌதம், நானும் உன் கூட வரேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். இல்ல இந்திரா, புரிஞ்சுக்கோ. நீ தைரியமா இருந்தாதான் நம்ம அடுத்தடுத்து என்னன்னு யோசிக்கலாம். புரியுதா? நீ அம்மா அப்பாவை சமாளி. அவங்க ஏற்கனவே அண்ணியை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் அண்ணியை கண்டிப்பா தேடி பிடிச்சு கூப்பிட்டு வரேன். இந்தா, ஓ பாத்து கௌதம்.